செல்லம்மா, சித்து எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்தோட ஓனர் வராரு. வந்த உடனே பேசுறாரு. "இங்க பாருங்க, உங்கள நான் காலி பண்ண சொன்னேன்ல, எதுக்காக இன்னும் இங்கேயே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு செல்லம்மா சொல்றாங்க, "என்னங்க உங்க இஷ்டத்துக்கு காலி பண்ண சொல்றீங்க? அது எப்படி முடியும்? நாங்க கவர்மெண்ட் டெண்டர் எடுத்திருக்கோம். அது முடிய இன்னும் 2 மாசம் ஆகும். எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு. இப்போ எங்களால எப்படி காலி பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்குறாங்க. "எனக்கு அதெல்லாம் தெரியாதும்மா. நீ காலி பண்ணா பண்ணி தான் ஆகணும். உங்களோட அக்ரிமெண்ட் டைம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலலாம் என்னால விட முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசுறாரு. "எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் டைம் குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. "முடியாதுன்னு சொல்றேன்ல. எல்லாரும் வாங்கடா. வந்து உள்ள இருக்க எல்லா பொருளையும் தூக்கி வெளிய போடுங்க." அப்படின்னு சொல்றாரு ஓனர். அத கேட்டோனே செல்லம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. "என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. சித்துவும் சொல்றாரு, "எதுவும் பண்ணாதீங்க. அமைதியா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு குடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு. இனிமே உங்களுக்கு டைமே கிடையாது. ஒரு நிமிஷம் கூட நீங்க உள்ள இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு எல்லா துணியும் எடுத்து வெளிய போடுறாங்க. செல்லம்மா எல்லாருமே சேர்ந்து தடுக்குறாங்க. "போடாதீங்க, போடாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்தோட ஓனர் பூட்டு போட்டுட்டாரு. எல்லாருமே வெளிய நின்னு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. சுத்தி எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. என்ன நடக்குது? என்ன பண்றதுன்னே தெரியலையா? அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா, சித்து, மகேந்திரன், லக்ஷ்மி எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வெளியவே நின்னுட்டு இருக்காங்க. அப்ப மேகா வராங்க. மேகாவ பார்த்தோன்னே இன்னும் அதிகமா கோவம் வருது செல்லம்மாக்கு. அப்படியே கிட்ட வராங்க. "என்ன உன்னோட கவர்மெண்ட் டெண்டர் முடிக்க முடியலையா? எல்லாத்தையும் தூக்கி வெளிய போட்டுட்டாங்களா? அதுக்கு தான் நான் சொன்னேன் உன்கிட்ட. உனக்கு இதெல்லாம் ஒழுங்கா இருக்காது. என்கிட்டயே குடுத்துருன்னு. இப்போ நீ போய் சொல்லு. அந்த கவர்மெண்ட் டெண்டர நான் முடிச்சு குடுக்குறேன். நீ வந்து அப்படியே கேன்சல் பண்ணிட்டு பின்னாடி போயிடு." அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க. அத கேட்டவுடனே செல்லம்மாக்கு எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வருது. அப்படியே மொறச்சு பார்க்குறாங்க. "உங்க எல்லாருக்கும் ஏதாச்சும் வேலை வேணும்னா, என்னோட ஃபேக்டரிக்கு வாங்க. நான் உங்களுக்கு வேலை போட்டு தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு மேகா ரொம்ப நக்கலா, திமிரா பேசிட்டு இருக்காங்க செல்லம்மா கிட்ட.